ஆனா காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி கட்டலிருந்து இறங்கும் தருவாயில 9,44,000 பேர் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காரு பாருங்க. அதாவது இன்னைக்கெல்லாம் எந்த முதலமைச்சருக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் ஆணித்தரமாக நீங்க டேட்டா பேஸ்ட் எவிடன்ஸோடு சொல்ல முடியாது. காமராஜர் ஐயா வரும்போது இப்படி இருந்துச்சு, காமராஜர் ஐயா ஆட்சி கட்டலிருந்து போகும்போது எப்படி இருந்துச்சு. எதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க, இன்னைக்கு பல இடத்துல காமராஜர் ஐயாவை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, எளிய மனிதர். உண்மைதான், எளிய மனிதர் தான். நேர்மையான மனிதர், உண்மைதான், நேர்மையான மனிதர். படிக்காத ஒரு மேதை, உண்மைதான், படிக்காத ஒரு மேதை. ஆனா நிறைய இடத்துல காமராஜர் ஐயாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறது இல்லை. இன்னைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா MBA படிச்சிருக்கணும், ஒரு பெரிய ஒரு மனிதராக இருக்கணும், அதிக பணம் செலவு செய்து பெரிய பெரிய கல்லூரியில படித்திருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையுமே படிக்காத ஒரு மனிதர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆட்சி அதிகாரத்தில் ஒரு புரட்சி செய்திருந்தார் என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் ஐயா தான். 3 லட்சத்திலிருந்து 9 லட்சத்திற்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை உயர்த்தி காட்டியவர். அது மட்டும் இல்லைங்க, காமராஜர் ஐயா காலத்துல தான் இன்னொரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போக வேண்டும் என்றால் 2-3 விஷயம் இருக்கணும். ஒன்று, ஏன்னா ஏற்கனவே ஐயா பேசும் பொழுது சொன்னாங்க, ஒரு முறை தன்னுடைய அம்பாசிடர் கார்ல முதலமைச்சரான புதுசுல போறாங்க. அப்போ ரயில்வே கேட் போடப்பட்டிருக்கிறது. ரயில்வே கேட்டுக்காக அந்த கார் நிற்கிறது. அப்போ ஒரு பையன் தூரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு காமராஜர் ஐயா கேட்கிறார், ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போலியான்னு. அந்த சின்ன தம்பி பேசுறாரு, இல்ல ஸ்கூலுக்கு போலின். ஏன் ஸ்கூலுக்கு போலின்? அதில் காமராஜர் ஐயாவுக்கு அந்த சின்ன தம்பி சொல்றாரு, ஐயா ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு யாரு போடுவான். அப்படியே கோட்டைக்கு போறாரு, சென்னைக்கு போறாரு. தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் நாம மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும்? நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க. தமிழ்நாட்டினுடைய அன்றைய பட்ஜெட் என்பது 47 கோடி. ஐயா எனக்கு பேசுறதுக்கு முன்பு எக்ஸலான் ஐயா சொன்னாங்க 47 கோடி. இன்றைய பட்ஜெட் வந்து 4,67,000 கோடி. இன்றைய பட்ஜெட் என்பது 10,000 மடங்கு அதிகம். 10,000 மடங்கு. காமராஜர் ஐயாவுடைய முதல் ஆட்சியில் இருந்த பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் 10,000 மடங்கு இன்னைக்கு பட்ஜெட் அதிகம். நல்லா யோசிச்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் முடிவு செய்யறாரு, நமக்கு இருக்கக்கூடிய வருமானமே குறைவுதான், நாடு சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டுகள் தான் ஆகுது, இப்பதான் வளர ஆரம்பிக்கிறது, வருமானம் இல்லை, மக்கள் ஏழை மக்களாக இருக்கின்றார்கள், பட்டினிச்சாவு நடக்குது. அதுல எதை முதன்மைப்படுத்துறாரு பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் ஒரு முதலமைச்சருடைய நாற்காலியில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த முதலமைச்சர் முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் என்னங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்துறார்.